இருந்த இந்த அறையை ஒரு சபையாக மாற்றி அதற்கு அணிகலன்களாக வந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இதிலே தமிழ் துறை மட்டுமல்ல, வேறு ஓவியத்துறை, திரைப்படத்துறை, கணனித்துறை, வர்த்தகத்துறை, இப்படி பல்வேறு துறைகளிலே பெரிய பெரிய சாதனைகள் செய்த நீங்கள் இங்கு இருக்கும் பொழுது இந்த சபையிலே எனக்கு சரியாசனம் தந்த கலைமகளுக்கும் தமிழ் மகளுக்கும் எனது நன்றியை கூறிக்கொண்டு, பலர் மேலைத்தேய நாடுகளுக்கு சென்று அங்கு சிறகுடிந்த பறவைகளாக, இந்த வாரினாலே சிறகுகள் வெட்டப்பட்ட பறவைகளாக, தங்களுடைய உண்மையான திறமைகளை வெளிக்காட்ட முடியாதவர்களாக இருக்கின்ற காலகட்டங்கள் தற்பொழுது. ஆனால் இந்த மாதிரியான சூழ்நிலையிலே எனக்கு அந்த நாட்டிலே போய் அந்த மொழி அரங்கத்திலே அவர்களுடன் சொல்லாடியும் எழுத்திலே எழுதியும் அவர்களோடு சரிசமமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்தது இவர் என்றபடியாக என்னுடைய நம்பியை கூறிக்கொள்கிறேன். அடுத்ததாக என்னுடைய தமிழ் ஆசிரியர், அவரது பெயர் ஜேம்ஸ் அமலசீலன். அவர் யாழ்ப்பாணத்திலே சென்ட் ஜான்ஸ், அதாவது பெரியோவான் கல்லூரியிலே எனக்கு தமிழ் படிப்பித்தவர். வளமையாக ஆசிரியர்கள் ஒன்றில் வயது போனவர்களாக இருப்பார்கள் அல்லது பெண்மணிகளாக இருப்பார்கள். இவர் ஒரு இளம் வயதில் எங்களுக்கு படிப்பித்தார். அதனாலே எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஹீரோ மாதிரி நாங்கள் அவரை நேசித்தோம். அவர்தான் கவிதை என்றால் என்ன, கவிதை எப்படி எழுதுவது என்று கற்றுத்தந்தார். எனக்கு வெண்பா எழுதுவது ஒருத்தரும் கற்றுத்தரவில்லை, அது நானாக செய்த முயற்சி என்றபடியால் அதில் பிழை இருந்தால் அது என்னுடைய ஆசிரியரை சாராது. அதே நேரம் என்னுடைய அம்மாவினுடைய பாடசாலையிலே விரிவுரையாளராக இருந்த திரு குமாரசாமி, அவரும் இப்பொழுது வந்து போய்விட்டார். அவரும் எனக்கு கவிதைகளிலே சில சில மெருகு ஊற்றுறது எப்படி என்று காட்டி தந்தார். இவர்களுக்கு எனது நன்றி உரித்தாக வேண்டும். அடுத்தது, என்னுடைய கவிதையிலே ஒரு 40% கவிதைகள் காதலை பற்றியது. காதல் ஒரு மெல்லிய உணர்ச்சி, இது ஒரு இன்ப வேதனை என்று கூறுவார்கள். இதிலே இன்பம் இருக்கும், துன்பம் இருக்கும், பிரிவு இருக்கும், கோபம் வரும், பொறாமை வரும், இப்படி எத்தனையோ வகையான உணர்ச்சிகளை உள்ளடக்கிய காதல். இந்த காதல் எனக்கு அதை பற்றி எழுத வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. ஆனால் அதற்கு கருவான எனது காதலிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி இந்த புத்தகத்தை தயாரிக்க உதவியவர்களுக்கு வருவோம். இந்த கவிதைகள் 30 வருடமாக பல்வேறு காலகட்டங்களிலே நான் எழுதிய கவிதைகள். இவை என்னோடு உலகின் பல பாகங்களுக்கும் கொண்டு செல்லப்பட்டு எனக்கு அதை பிரசுரிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் பொருளாதார சூழ்நிலை காரணமாக அல்லது குடும்ப சூழ்நிலை காரணமாக அல்லது என்னுடைய வேலை காரணமாக இது முடியாமல் போய் இப்பொழுதுதான் அந்த ஆசை நிறைவேறுகிறது. இந்த முறை நான் இதை எப்படியாவது செய்வது என்று ஒரு எண்ணத்திலே இதை துவங்கியது. கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு முதல். இதற்கு உதவியவர்களை பற்றி நான் சிறிது கூற விரும்புகிறேன். டாக்டர் சீவநாயகம் என்பவர் என்னுடைய பள்ளிக்கால தோழர். இப்பொழுது மெல்பர்னிலே ஹார்ட் சர்ஜனாக இருக்கிறார். அவர் தான் எனக்கு இந்த கூகுளிலே போய் தமிழிலே என்ன கவிதைகள் எல்லாம் சும்மா பேப்பரில் எழுதி எழுத்திலே இருந்த கவிதைகள், அவர்தான் அதை எப்படி கூகுளில் போய் அச்சிலே உருவாக்க முடியும் என்று காட்டி தந்தார். அதற்கு அடுத்ததாக என்னுடைய இன்னொரு பாலிய நண்பர் திரு சஞ்சயன், அவர் தமிழில் மட்டுமல்ல கணனித்துறையிலும் மிகுந்த
நிபுணத்துவம் பெற்றவர். அவர் சிட்னியிலே இருக்கிறார். அவர் இந்த ஃபாண்ட் தமிழ் எழுத்துருக்களிலே அவர் நிறைய செய்திருக்கிறார். ஒரு எழுத்துருவிலிருந்து மற்ற எழுத்துருவுக்கு மாற்றுவது, இப்படியான பல ப்ரோக்ராம்ஸ், சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ஸ் தயாரித்திருக்கிறார். அவருடைய ப்ரோக்ராம் இல்லாவிட்டால் இது கூகுளிலே தனிய லதா ஃபாண்ட் இல்லை மட்டும்தான் அதை செய்யக்கூடிய இருந்தது. ஆனால் அது எஸ்போ ஐயா சொன்னார், லதா ஃபாண்ட் அவ்வளவு அழகா இல்லை புத்தகத்துக்கு என்று. அதற்காக ஃபாண்ட் எல்லாம் மாற்றுவதற்கு இந்த சஞ்சயன் தான் உதவினார். இந்த சஞ்சயன் தான் எனக்கு எஸ்போ ஐயாவையும் அறிமுகம் செய்து வைத்தார். அவர் அறிமுகம் செய்து வைக்கும் பொழுது எஸ்போவை பற்றி சொன்னார். அவர் மனதிலே படுவதை நேரிலே சொல்லுவார். உன்னுடைய கவிதை பிடிக்காவிட்டால் அவர் அதை சொல்லுவார், குப்பையில் எறி என்று சொல்லி போடுவார். அறிமுகம் செய்வது மட்டுமே எனது வேலை. அதற்கு பிறகு அவர் அதை ஏற்றுக்கொண்டால் அது சரி, அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அது உன்னுடைய பிரச்சனை என்று சொல்லிவிட்டார். அதற்கு பிறகு தான் எஸ்போ அவர்களை நான் சந்தித்தேன். சந்திக்கும் பொழுது முதல் முறை எனக்கு பயமாக இருந்தது, இவ்வளவு பெரிய ஒரு எழுத்தாளரை போய் சந்திக்கிறேன் என்று. அதற்கு பிறகு பல மாலை பொழுதுகள், மிகவும் இனிய மாலை பொழுதுகள் எஸ்போவுடன் நான் சிட்னியிலே கழித்தேன். அவருடைய தமிழ் புத்தி கூர்மையும் அவருடைய தமிழ் மாஸ்டரி, அதாவது அவர் நிபுணத்துவம், இவை பற்றி அவர் எத்தனையோ தரம் அதை மாற்றி சில மங்களாக்கி அதை வெவ்வேறு விதமாக மாற்றி, அவர் ஒரு டாஸ்க் மாஸ்டர் என்று சொல்வார்கள், ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க் மாஸ்டர். அவர் திருப்திப்படுத்த, அவருக்கு கீழே வேலை செய்கிற அந்த அச்சக ஊழியர்களுக்கு தெரியும், அவரை திருப்திப்படுத்துவது கஷ்டம். அவர் திரும்பி திரும்பி அதை செய்து அவர் அதை கடைசியாக அதை சரி என்று சொல்லும் வரைக்கும் அவர்கள் செய்ய வேண்டி வரும். அப்படிப்பட்ட திரு எஸ்போ அவர்களுடன் சேர்ந்து இந்த புத்தகத்தை செய்ய எனக்கு கிடைத்தது ஒரு மிகப்பெரிய பாக்கியமாகவே கருதுகிறேன். நன்றி ஐயா. அதை தவிர அவர் தன்னுடைய குடும்ப அங்கத்தவர் மாதிரி என்னை சோறு போட்டு என்னுடன் பல மணித்தியாலங்கள் என்னுடன் கழித்து மிகவும் ஒரு நட்புணர்வுடன் பழகினார். அடுத்ததாக எஸ்போ இவ்வளவு தமிழ்ல நிபுணத்துவம் இருந்தும் என்னுடைய சொற்களிலே, என்னுடைய கவிதைகளிலே ஒரு மாற்றமும் செய்யவில்லை. அவர் ஏதாவது ஒரு சொல் அவருக்கு பிடிக்காவிட்டால் அவர் அதை சுட்டி காட்டுவார். ஆனால் ஒரு போதும் என்னை மாற்றும்படி வற்புறுத்தவில்லை. உதாரணமாக பொக்கிஷம் என்ற ஒரு சொல்லை நான் பாவித்திருந்தேன் ஒரு கவிதையிலே. அவர் சொன்னார், அப்படி அந்த சொல்லு தற்போது புழக்கத்தில் இல்லை என்று. அவர் சொன்னார், நீங்கள் அதை மாற்றினால் நல்லம், மாற்றும்படி வற்புறுத்தவில்லை. அதை நான் மாற்றினேன். அப்படியான சில உதாரணங்கள் இருக்கின்றன. அதே மாதிரி மட்டக்களப்பை சொல்வார்கள் மீன் பாடும் தேன் நாடு என்று. நான் எழுதினேன் தேன், அதுக்கு பிறகு ஒரு கமா போட்டு பாடும் மீன் நாடு என்று நான் எழுதினேன். அதையும் அவர் கேட்டார், ஏன் இப்படி எழுதினீர்கள் என்று. ஆனால் நான் அதற்கு விளக்கம் அளித்த பிறகு அவர் அதை ஏற்றுக்கொண்டார். அவர் ஒரு பொழுதுமே என்னை வற்புறுத்தவில்லை, இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று. அவர் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஓப்பன் மைண்டட் என்று. மிகவும் ஒரு தாராள மனப்பான்மை உள்ளவர். அவருக்கு நாங்கள் விளங்கப்படுத்தி அதை ஏற்றுக்கொள்ள வைப்பது சுலபம். நன்றி ஐயா. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்தி இதற்காக மிகவும் கடினமாக உழைத்த எஸ்போ அவர்கள் மற்றும் ஈழவாணி சகோதரி, நீங்கள் இதை உங்களுடைய சொந்த ஒரு விழா மாதிரி எவ்வளவோ வேலைகள் செய்து இதில் உதவிகள் செய்தீர்கள், அதற்கும் நன்றி. அது மாதிரி எஸ்போவினுடைய அச்சுக்கூடத்திலே வேலை செய்து ஒவ்வொரு ஊழியர் எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் என்னை ஒரு குடும்ப அங்கத்தவர் மாதிரி தான் நடத்தி இதை செய்தீர்கள். இப்பொழுது
என்னுடைய வெண்பா பற்றியான விமர்சனங்களை நான் என்னுடைய பக்கத்தை நான் கூற வேண்டி கடமைப்பட்டுள்ளேன். என்னுடைய டிஃபென்ஸ், அதாவது என்னுடைய விளக்கம், பொயட்டிக் லைசன்ஸ் என்று சொல்வார்கள். வெண்பா என்பது ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன் அந்த விதியிலே வந்த வெண்பாவாக இருக்கலாம். ஆனால் தமிழ் ஒரு வாடும் மொழி, அது மாற்றம் அடைந்து கொண்டு போகும். அதிலே நாங்கள் அதை இதை நான் வெண்பா என்று கூறவில்லை. நான் எழுதியதை அது வெண்பா அல்ல, அது வெண்பா விதிகளுக்கு அப்பாற்பட்டது. அதை சும்மா ஒரு கவிதை என்று சொல்லுகிறேன். இப்ப புது கவிதை எழுதுகிறார்கள் ஒரு விதமான யாப்பும் இல்லாமல். அந்த ரீதியிலே இந்த வெண்பா என்ற யாப்பை இல்லாமல் நான் ஒரு கவிதையை எழுதினேன். கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்களும் இதை பற்றி குறிப்பிட்டிருந்தார். ஆனால் நான் என்னுடைய பாதுகாப்பு பொயட்டிக் லைசன்ஸ் என்ற ஒரு இதை நான் கூற விரும்புகிறேன். அடுத்ததாக மன்னவளே என்ற ஒரு பதத்தை நான் பாவித்தேன். மன்னவளே என்ற பதம் அது பொயட்டிக் லைசன்ஸ் என்று சொல்வேன். அது தமிழிலே இல்லை, அது நான் உருவாக்கியது. ஆனால் எந்த ஒரு கவிஞனுக்கும் உரிமை இருக்கிறது. எனக்கு இதிலே எது சிந்து, எது குறிஞ்சி, இப்படியான இதுகள் எனக்கு தெரியாது. நான் ஒரு கவிதை துறையிலே நான் ஒரு பாமரன். ஆனால் பியூட்டி இஸ் இன் தி ஐ ஆஃப் தி பிஹோல்டர். அது மாதிரி உங்களை போன்ற அறிஞர்கள் அதை பார்க்கும் பொழுது, தமிழ் என்பவர்கள் கூறியிருந்தார்கள் என்னுடைய பாட்டிலே சிந்து இருக்கிறது, குறிஞ்சி இருக்கிறது அப்படி என்று. அதன் பெருமை உங்களை சேரும். நான் அதை குறிஞ்சி எழுத வேண்டும், சிந்து எழுத வேண்டும் என்று எழுதவில்லை. எனக்கு வந்த ஒரு வேகத்திலே ஏதோ எழுதினேன். அதை நீங்கள் பாகுபடுத்தி ஆராய்ந்து பார்ப்பது அது உங்களது சிறப்பை காட்டுகிறது. இதற்கு நான் தலை வணங்குகிறேன். இங்கு வந்து இந்த புத்தாண்டு நேரத்திலே ஒரு இனிய மாலை பொழுதாக இதை வந்து சிறப்பித்த எல்லோருக்கும் அந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வந்த எல்லோரும் மிகப்பெரிய படைப்பாளிகள், பெரிய பெரிய இலக்கிய துறையில் இருப்பவர்கள். இவர்களை நான் ஒவ்வொருத்தராக சொல்ல கூறினால் இன்னும் நேரம் போய்கொண்டிருக்கும். இவர்களை பற்றி முன்பே எல்லாரும் சொல்லிவிட்டார்கள். எனவே நான் என்னுடைய பேச்சை தொடர்ந்து முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.